நீட் நீட்டாக இருக்கும். இது ஜாதி மல்லி. சரிங்களா? பாருங்கள், வாடி போச்சு. இங்கெல்லாம் வாடிடுச்சு, இங்கே தான் வாடாமல் இருக்குது. தலைமையெல்லாம் வாடிடுச்சு. ஏன் விஜய் ஏன் கிளம்பு? என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையே? அவங்க வீட்டுக்காரர் எங்கே போகிறாப்புல? ட்ரிங்க்ஸ் அடி போகிறோம். பிச்சு எப்பவும் பிச்சு வீரமணி. இன்றைக்கி சடவுனு, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சடவுனு. அதனால் எங்கள் பட்டறையில் வேலை இல்லை. கரண்ட் இருந்தாலும் பட்டறையில் வேலை. அதனால் வீட்டில் இருக்கார். வந்துட்டார். காலைல போயிட்டு வேலை முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூலில் விட்டு வந்துட்டார். ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா? பிச்சு எப்பவும் பிச்சு. அவருக்குலாம் அந்த பழக்கம் இல்லை. நான் தான் முனிராஜ் சொல்லுறது. ஏன் விஜய் தம்பி ஏன்டா கிளம்புற? அதுக்குள்ள எப்போ என்னப்பா கரண்ட் சும்மா சும்மா நிறுத்தி விட்டுருக்காங்க? பெரம்பலூரில் தான் சடவுணும். இங்கேண்ணா முனிராஜ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? என் அக்காவுக்கு நான் தானே பேசணும். உண்மை தான் பேசணும். பேசிட்டு வரேன். எங்கே போகிற? பழக்கம் இல்லையா? நல்லது. விஜய் ஆள் அழகு பிஸி டுடேவா? என்ன ஆச்சு சொல்கிற? ஆள் அழகெல்லாம் பிஸி டுடேவா? என்னப்பா சொல்கிறேன், எனக்கு புரியலை. உன்னைத்தான் சொன்னேன், இப்படி பேசுகிற. காத்து துரோகிகள் கூட்டமாக வாழ்கின்றன. அட ஏமா ரோஷினி அம்மா, இன்னொரு சைடு பூ காமிங்க. இப்போ அதை காமிச்சு என்ன பண்ண போறீங்க? நவீன்குமார் செவனு போங்க, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு விஜய். என்ன விஜய்? ஹாய் யாழினி, வாமா. குட் ஆஃப்டர்நூன்மா. சாப்பிட்டியாம்மா? முனிராஜ், நான் யாரை பேசுகிறேன்? நல்ல பசங்களாவா பேசினேன்? பொறுக்கி நாயங்களாத்தான் பேசினேன். அண்ணா முனிராஜா, நான் விட்டுருங்க அண்ணா. அஜு தம்பி எனக்காக தான் பேசினான், விட்டுருங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு தடவை சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டான். விட்டுருங்க அண்ணா. எனக்காக தான் பேசினான். அவன் அவனுக்காக பேசல, எனக்காக தான் பேசினான். இந்த பூ வாடி போச்சா? வாசம் வருமா? வரும். வாடி போனாலும் வாசம் வரும். ஜாதி மல்லிக்கு அவ்வளோ வாசம் இருக்கும். வாடினாலும் வாசம் வரும். ஓகே முனிராஜா, ஓகேங்க. அவன் எனக்காக தான் பேசினான், சரிங்களா? அவனை எதுவும் சொல்லாதீங்க, பாவம் அவன். இல்லைனா அவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஜாலியாக பேசிட்டு போயிருப்பான். பேட் கமெண்ட் பண்ணதெல்லாம் அவனை தான் திட்டினான். சாப்பிட்டாச்சு அக்கா. ஓகே யாழினி, ஓகே. அதனால் அவனை தப்பாக நினைக்க வேணாம் நம்ம யாரும், சரியா? தப்பாக நினைக்க வேணாம், சரிங்களா? சாப்பிட்டாச்சு அக்கா. அதை சொல்லிட்டேன். அதான் நான் சொல்லிட்டேன், பேசாத கண்ணான்னு சொல்லிட்டேன். தம்பி பேச மாட்டான், இனிமேல் பேச மாட்டான். அக்கா தேங்க்ஸ் அக்கா. விட்றாக்கா, நான் எனக்காக தான் நீ பேசினேன். நான் ஒன்றும் இது நினச்சிக்கல. நீங்கள் அக்கா சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லைப்பா, மதிய சாப்பாடுனா சாப்பிட. இனிமேடா லைவில் கெட்ட வார்த்தை பேசாதீங்க தண்ணி. அது உண்மைண்ணா, அது பேசக்கூடாது. அதை சொல்லிட்டேன், தம்பி திருத்திக்குவான். அவன் காதில் பூ வைக்கணுமா? அதான் என்னன்னு தெரில ரோஷியம்மா. சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காரு அவரு. எது பள்ளியோட போல பள்ளி ஓடிட்டா போலையா? யாரடா சொல்கிறேன் விஜய்? ஹாய், வாங்க சங்கரன் ப்ரோ. வாங்க ப்ரோ. குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? நான் இருக்கும்போது யார் கெட்ட பற்றி பேசுனது நான் பார்க்கல. அட்டட்ட பொங்கி எழுகிறார் வீரமணி. உங்களுக்கு நல்லா இருக்குது. சாட்டர்டே பெங்களூர் போகிறேன். அப்படியே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுங்க நவீன்குமார். மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நவீன்குமார். இனிமே பேச மாட்டேனாக்கா. பேசுக்கு எப்பவும் எனக்கு மரியாதை இருக்கும் கண்டிப்பாக. ஓகே கண்ணா. அண்ணா என்ன அண்ணா இப்படி விட்டீங்க? அஜு குட் பாய். நான் பேட் கமெண்ட் பார்த்தாலே பொத்திட்டு வந்துடும் சகோதரி. அப்புறம் யார் என்னை பார்க்க மாட்டேன் சகோதரி. யார் என்னன்னு பார்க்க மாட்டேன் சகோதரி. ஓகே ரோஷினி தேங்க்ஸ்டாம்மா. பேசுவான் தம்பி, கடலை போடுவான். ஆனால் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டான் அஜு. எந்த பொண்ணு வந்தாலும் பேசுவான் அஜு. ஆனால் பேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டான் அஜுக்கு.